சஞ்சனா சமையல் இன்னைக்கு பார்க்குறது புடலங்காய் கடலைப்பருப்பு உசிலி பீக்கங்காய் குழம்பு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட சமையல். வாங்க அதுக்கு உசிலிக்கு என்னன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இப்படி வடி கட்டி வச்சுக்கோங்க. மிளகா வத்தல், சோம்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள். இதை அரைச்சிக்கிறோம். மிளகாத்தில் ஒரு அடி அடிச்சுக்கிறோம். உப்பும் போட்டுக்கலாம். வந்த பருப்பை போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு வடகரி செய்யணும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. உப்பு மிளகாத்த சோப்பு போட்டு குறைன்னு அரைச்சிக்கிறோம். இப்போ அதில் ஆவியில் வேக வச்சுக்கணும். இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கிறோம். ஆமாம். இதான் கொஞ்சம் ஈஸியான வழி. ஆமாம். வடசட்டில் போட்டால் கொள்ள என்ன ஊற்றணும், இதுன்னா ஈஸியாக. ஆமாம். அதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். அது கொஞ்சம் தேங்காய் திருவிக்கணும். தேங்காய் பாவியில் வேகுது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். திருச்சி இதை எடுத்துருவோம். ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுடுவோம். பருப்பு வெந்து விட்டது. வெந்துருச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் அடிக்கணும். ஏதாவது உசுலி நாங்கள் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருவோம். ஆற வச்சுருவோம். ஃபேன் காற்றுல ஆறட்டும். இப்போ புடலங்காய்க்குள்ளே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அது ஆறட்டும். புடலங்காய் தாளிப்போம். இப்போ கருவேப்பிலை ஒரு போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். இங்கே மிளகா வத்த போட்டுக்கோ. சும்மா 2 பச்சை மிளகா, இந்த கருவேப்பிலை, புடலங்காய் போட்டுருவோம். கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக தண்ணி ஊற்றி வேக விடுவோம். அதை ஆறிச்சு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். அடிச்சோம்னா பொழு பொழுன்னு இருக்கும். அதுதான் மிக்சியில் அரைச்சிக்கணும். பொழு பொழுன்னு வந்துருச்சு பாருங்க. இதான் உசுலி. வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைங்க போட்டு விட்டுருவோம். அரைச்சாவும் புடலங்காய் வெந்துருச்சு. இப்போ அந்த பருப்பு அரைச்சோம்ல, இதை போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிட வேண்டியது. சூப்பரான உசிலி ரெடி. தேங்காய் பூவு. தேங்காய் தாங்க திருவிக்கிறணும். ஆமாம்.
தேங்காய் பூனா நீங்கள் தேங்காய் பூவை போட்டுறாதீங்க. எல்லாம் ஒன்று தானே, தேங்காய் பூ எல்லாம். தேங்காய் பூ அது வேறு. புடலங்காய் உசிலி. குழந்தைய வந்து சில பேர் புடலங்காய் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி வச்சு கொடுங்க. இதை எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே இதை ஸ்டோர் பண்ணி இதை உள்ளே வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப எல்லா காய்க்கு, பீன்ஸுக்கு, புடலங்காய்க்கு, அவரைக்காய்க்கு எல்லாமே போட்டுக்கலாம். இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. வாழைப்பூ எல்லாத்துக்குமே இதை ரெடி பண்ணி ஒரு ட்ரிப் அரைச்சிங்கன்னா 3 ட்ரிப் வச்சுக்கலாம். இந்த பாருங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஒன்றும் கெட்டு போகாது. ஆமாம், கெடாது. இது வேக வச்சு ஆற வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து இந்த இருக்க பொழுன்னு இருக்கும். குழந்தைகளுக்கு சில காய்கள்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி வச்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அதான் நடக்கும். ஆமாம், பொல்லாங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் உசிலி வச்சா சாப்பிடுவாங்க. இப்போ இதை இறக்கிடலாம். உசிலியே அமர்த்திடலாம். ஆமாம், இந்த பாருங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சொல்லு. என்ன காஞ்சிருச்சு, இப்போ கடவுளும் பருப்பு போட்டு 2 சோம்பு. பீக்கங்காய் குழம்புக்கு சிம்பிளாக. பீக்கங்காய் குழம்பு சிம்பிளாக சூப்பராக இருக்கும். வெங்காயம், சின்ன வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள், நம்ம வீட்டு மசாலா, குழம்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கணும். வெங்காயம், ஜீரகம், மிளகாத்தூள் அரைச்சிக்கணும். ஒரே மாதிரி இல்லாமல் குழம்பு அப்படி வைங்க, சூப்பராக இருக்கும். பீக்கங்காய் குழம்பு. இப்போ தாளிச்சுக்கிறோம் குழம்ப. கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, பீக்கங்காய் அதிலே போட்டுருவோம். இந்த கருவேப்பிலை போட்டுருவோம். மசாலா சும்மா போடு. நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோ. இதே மாதிரி வச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தக்காளியே இல்லாத குழம்பு. தக்காளியே இல்லை, தக்காளி போடாத குழம்பு. ஆமாம். தக்காளி இல்லாத முட்டை குழம்பு வச்சு தாரு பாருங்க. இப்போ மசாலாவை ஊற்றியாச்சு. ஆமாம், ஊற்றியாச்சு. ஒரு வதக்கிட்டு அப்படியே ஊற்ற விட்ட குழம்பு. வேறு ஒன்றும் வேலையே இல்லை. சிம்பிளான பீக்கங்காய் குழம்பு. தேவையான அளவு தண்ணி.
நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கூட்டியாச்சு, உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டு மூடி வைப்போம். இங்கே பீக்கங்காய் குழம்பு கொதிக்குது ஃப்ரெண்ட். பீக்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி புளியெல்லாம் போடலை, எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி சூப்பராக வச்சு இருக்கும். பாருங்க. ஆமாம், வேறு வேலை இல்லை, சிம்பிளாக சுட சுட சாதத்தை வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். பீக்கங்காய் ஒரே மாதிரி வைக்காம குழம்பா வைங்க. குழம்பு முடிஞ்சு போச்சு, இப்போ அமர்த்திடலாம். இந்த சூப்பரான பீக்கங்காய் குழம்பு 10 நிமிஷத்தில். இப்போ பீக்கங்காய் குழம்பு வச்சோம்ல, அந்த தொலியை துவைய அரைச்சிக்கலாம், வேஸ்ட் ஆக்காதீங்க. இப்போ அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோலை உரிச்சு துவையல் அரைக்கிறோம். ஆமாம், இப்போ அதுக்கு உளுந்தம் பருப்பு, இப்போ மிளகாத்தை போட்டுக்கலாம். இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதோட போட்டோம்னா பதத்துக்கு வறுத்து எடுத்து வச்சு இப்போ அந்த தோலை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடும். வதங்கட்டும். பீக்கங்காய் துவையலுக்கு ரெடி ஆகிட்டு நல்லா வேகணும் பீக்கங்காய். இப்போ நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் பூவை போட்டுருவோம். தேங்காய் நறுக்கி போடாமல் திருவி போடக்கூடாது. ஆமாம், புளி கொட்டை, இப்போ பெருங்காயம், இப்போ நம்ம அரைச்சப்பில் உளுந்து பருப்பு வறுத்தது ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வறுத்தம்ல மிளகாத்த உளுந்தம் பருப்பு எல்லாத்தையும் அதையும் ஒன்றா போட்டு இறக்க பெயல அதை போட்டுறோம். ஆமாம், இதுதான் பீக்கங்காய் தொலி. பீக்கங்காய் துவையல். உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஆமாம், ஒரு வதக்கு. தேங்காய் போட்டுக்கோங்க. அதனால் அப்படியே ஒரு வதக்கிட்டு அடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். துவைய அரைச்சி பாருங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் அணுவாங்கள்ல. குழம்பு துவைய உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ துவையல் அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க துவையலுக்கு. ஆமாம், துவையலுக்கு. இப்போ பீக்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம்தான். புளி இல்லை, தக்காளி இல்லை, தேங்காய் இல்லை. இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள். பீக்கங்காய் குழம்பு, பீக்கங்காய் துவைய, அந்த தொலியை வச்சு துவையல், புடலங்காய் உசிலி. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு குழம்பு. ஆமாம், பாருங்கள். இந்த குழம்பு வச்சு பாருங்கள். 10 நிமிஷம்தான் ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஞ்சனா சமையலுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஆமாம், பாய். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.